இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா இப்போ கௌதம்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கௌதம் சொல்றாரு, "இலக்கியா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இலக்கியா." "என்ன கௌதம் என்னாச்சு இப்போ உங்களுக்கு?" "நமக்கு என்ன கார்த்திய அந்த எஸ்எஸ்கே இருந்து பிரிக்கணும் அவ்வளவுதானே." "கண்டிப்பா பிரிச்சிடலாம் கௌதம். ஏன் ரொம்ப ஃபீல் பண்றீங்க நீங்க போட்டுக்கிட்டு?" "இல்ல இலக்கியா, எனக்கு அது மட்டும் இல்ல. அந்த எஸ்எஸ்கேவுடைய உண்மையான முகம் என்னன்னு நம்ம கார்த்திக் நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது முடியவே இல்ல பாரு என்னால. நாம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் சிவா கிட்ட போயிட்டு பேசினோம். அதை சிப் கேமரா மூலயமா ரெக்கார்ட் பண்ணோம். ஆனா அது ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா நேரத்துக்கு அந்த எஸ்எஸ்கேவுடைய உண்மையான முகத்திலேயே கிழிச்சிருக்கலாம். அதுவும் வேஸ்டா போச்சு. அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இலக்கியா." "ஐயோ கௌதம், ஃப்ரீயா விடுங்க கௌதம். ஏன் கண்டதை போட்டு யோசிச்சு மனசுக்கு எடுத்துக்கிறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அந்த எஸ்எஸ்கேவுடைய உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வரணும் அவ்வளவுதானே. விடுங்க. அதுக்கு நான் அந்த எஸ்எஸ்கே வச்சு அவன் முகத்தை வெளியே கொண்டு வரேன்." "என்ன இலக்கியா சொல்ற? எஸ்எஸ்கே வச்சேவா? அவனை வச்சு எப்படி உன்னால பண்ண முடியும்? அந்த எஸ்எஸ்கே சாதனாலா? அவ்வளோ சீக்கிரம் அவன்கிட்ட நம்ம எந்த உண்மையும் வாங்க முடியுது இலக்கியா." "புரியுது கௌதம். நாம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுனா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கேவாவே அவன் வாயில இருக்கிற உண்மையெல்லாம் உளருவான் கௌதம். அப்படி உளரும் போது ஈஸியா நம்ம அவனை பிடிச்சிடலாம் கௌதம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?" அப்படின்னு நம்ம இலக்கியா சொல்றாங்க. "இலக்கியா, நீ சொல்றதெல்லாம் எப்படி பாசிபிள்? யோசிச்சு பாரு கௌதம். நீங்க என்னை நம்புவீங்கல்ல? விடுங்க. நானே போறேன். அந்த எஸ்எஸ்கேட்ட எப்படியாவது பேசி அவன் வாயாலேயே உண்மையை வாங்குறேன். அதுக்கப்புறம் பாருங்க நீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா போயிடுறாங்க. இலக்கியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எஸ்எஸ்கேவை பார்த்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்கிடுவோம். அந்த உண்மையை வச்சு நாம அவன் மேல ஃபிரிட்ஜரி கேஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக இலக்கியா என்ன பண்றாங்க, கிளம்பி நேரா அவனுடைய ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க ரேவதி பாக்குறாங்க. "என்னது இலக்கியா எதுக்காக இப்போ எஸ்எஸ்கே ஆபீஸ் போயிட்டு இருக்கா?" அப்படின்னு வர வழியில ரேவதி பார்த்துட்டு இலக்கியாவை தடுக்கலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ள இலக்கியா அந்த ஆபீஸ்க்குள்ளேயும் போயிடுறாங்க. ரேவதிக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. ரேவதி பயந்து போயிருக்காங்க. இலக்கியாவுக்கு கால் பண்றாங்க. இலக்கியா உடனே, "சொல்லுங்க அத்தை." "இலக்கியா, உனக்கு என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு அந்த எஸ்எஸ்கே ஆபீஸ்க்கு நீ போற?" "அத்தை, ஒரு முக்கியமான வேலையா போறேன். நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்." "இலக்கியா, நான் சொல்றது கேளுமா. நீ அங்க போகாத. அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல." அப்படின்னு சொல்லும் போதே இலக்கியா போன் வச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. ரேவதிக்கு ஒரே பயம். என்னவா இருக்கும் எதுவா இருக்குன்னு ஒன்றும் தெரியாம ரேவதி இங்க மனசை போட்டு குழப்பிட்டு நிக்கிறாங்க. இலக்கியா உள்ள போயிட்டு எஸ்எஸ்கேவை பாக்குறாங்க. எஸ்எஸ்கே இருக்கான். இலக்கியாவை பார்த்ததும் எஸ்எஸ்கே, "ஏய், நீ இப்ப எதுக்கு வந்த? என்ன இன்னுமும் நீங்க திருந்தலையா? ஏற்கனவே அந்த கௌதம் என்னை கடத்தி வச்சு டார்ச்சர்லாம் பண்ணான். இப்போ நீ எதுக்கு வந்திருக்க? அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இங்க பாரு, நான் நினைச்சேனா இப்பயே போலீஸுக்கு கால் பண்ணி என் ஆபீஸ் வந்து என்ன கொல்ல பாக்குறேன்னு உடனே தூக்கி ஜெயில வச்சிருவேன். பாக்குறியா? பாக்குறியா?" அப்படின்னு எஸ்எஸ்கே மிரட்டுறான். இலக்கியா உடனே, "இங்க பாரு எஸ்எஸ்கே, உன்னால என்ன பண்ணியோ பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் உன்ன மாதிரி பயப்படல. பயந்தா நான் இங்க வந்திருக்கே மாட்டேன். நான் ரொம்ப தைரியமா தான் வந்திருக்கேன். அதனால நீ என்ன பண்ணாலும் சரி, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் எஸ்எஸ்கே. எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை." அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க. எஸ்எஸ்கே உடனே, "இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை படாத. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. ஆமா, தாட்சன் எங்க இருக்காங்க? எதுக்கு தாட்சனை கேட்குற? எல்லாம் ஒரு காரணமா தான் கௌதம். எஸ்எஸ்கே சொல்லுங்க, தாட்சன் எங்க இருக்காங்க?" "இங்க பாரு இலக்கியா, என்ன விஷயம்னு சொல்லு. தாட்சாயினி நீ எதுக்கு பார்க்கணும்? தாட்சாயினி எதுக்கு பார்க்கணுமா? என்ன எஸ்எஸ்கே, உங்களை பத்தின ஒரு சில முக்கியமான உண்மை இது வரைக்கும் தாட்சாயினிக்கு தெரியாதுல்ல. அதுதான் அதை பத்தி அவங்கள்ட்ட பேசிட்டு போனான்னு வந்தேன்." "இலக்கியா, என்ன சொல்ற நீ? ஏன் எஸ்எஸ்கே, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா என்ன?" "இங்க பாருங்க எஸ்எஸ்கே, யாருக்கு வேணாலும் புரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு புரியாம இருக்குன்னா என்னால் அதை நம்பவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால சும்மா நடிக்காதீங்க எஸ்எஸ்கே." "இங்க பாரு இலக்கியா, நான் ஒன்றும் நடிக்கல. நீ இப்போ என்ன விஷயமா வந்திருக்க? வந்ததை மட்டும் சொல்லு. நான் தாட்சணியை பார்த்து உங்களுடைய அந்த பழைய காதல் கதையை பத்தி அவங்கள்ட்ட பேசலான் இருக்கேன்." "இலக்கியா, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்போ தேவையான என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீங்க சொன்ன மாதிரியே நான் கார்த்தியை பேசி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சும்மா அதை விட்டுட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. அதான் சொல்லிட்டேன் நான் ஓகேன்னு. அப்ப எதுக்கு வந்து நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?" "இல்லை எஸ்எஸ்கே, அது வந்து." "ஐயோ இலக்கியா, வேணாம் இலக்கியா. தேவையான பிரச்சனை பண்ணாம அமைதியா போயிடு." "இங்க பாரு எஸ்எஸ்கே, நீ காத்திட்டு போய் என்ன சொல்லுவ? சொல்ல பார்க்கலாம்." "இலக்கியா, நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொன்ன. சொல்லு எஸ்எஸ்கே. நீ இப்ப சொல்றியா இல்ல தாட்சானியை போய் நான் பார்க்கவா? சொல்லு." "இங்கே பாரு இலக்கியா, கார்த்திகிட்ட போயிட்டு நானே பக்குவமா பேசுறேன். இது மாதிரி உனக்கு கடத்தினது நான் தான். ஆனா பழி தூக்கி உங்க அண்ணன் கௌதம் மேல போட்டுட்டேன். அதனால நீ வந்து இதை பெருசாக்காம நீ என்னை மன்னிச்சிட்டு நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போயிடு. நான் இதெல்லாமே கௌதம பழி வாங்கணும் அப்படி எண்ணத்துலாம் பண்ணேன். ஆனா இப்போ நான் திருந்திட்டேன். நான் பண்ணதான் தப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அதனாலதான் இந்த உண்மையை வந்து உன்கிட்ட சொல்றேன். உன் அண்ணி இலக்கியாவும் கௌதமும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க 2 பேருமே பிசினஸ் ரீதியா எனக்கு எதிரிங்க தான். அவங்கள பழிவாங்கறது எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த டிராமா நான் கண்டினியூ தான் பண்ணேன். ஆனா இப்போதான் நான் வந்து இதெல்லாம் தப்புங்கிறத உணர்ந்துட்டேன். அதனாலதான் இது வந்து உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு நான் போய் கார்த்திட்ட பேசினேன் இலக்கியா. புரியுதா? அதனால நீ இப்போ இங்கிருந்து கிளம்பு. தாட்சானிக்கு மட்டும் நீ சொல்ல வந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையாயிடும். நீ கிளம்பு இலக்கியா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு எஸ்எஸ்கே விரட்டவும் இலக்கியா உடனே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி இலக்கியா கீழே போகும்போது பார்த்தா ரேவதி அம்மாவும் நம்ம கௌதம் நிற்கிறாங்க. அதை பார்த்து இலக்கியாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னது கௌதம் இங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு இலக்கியா போறாங்க. என்ன கௌதம் நீங்க வந்து இங்கே நிற்கிறீங்க? இலக்கியா, நீ இங்க உள்ள போறதா அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. அவங்க உனக்கு கால் பண்ண கூட நீ முக்கியமான விஷயமா போறேன்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டியான். அதான் அவங்க பயந்துட்டாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி எனக்கு இப்பதான் கால் பண்ணாங்க. நாங்க வந்து இப்பதான் கார் நிப்பாட்டிட்டு உள்ள வரலன்னு என்ட்ரு ஆகிறேன், நீயே வந்துட்ட. எதுக்கு இலக்கியா? இப்போ என்ன விஷயமா நீ இங்க போயிட்டு வர? என்னாச்சு? அங்க எதுவும் பிரச்சனையா? சொல்லு இலக்கியா. ஐயோ கௌதம், பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன், அதான். என்ன வேலை இலக்கியா சொல்லு. ஐயோ கௌதம், நீ கார்ல உட்காங்க சொல்றேன். இலக்கியா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? சொல்லு இலக்கியா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை கௌதம், வாங்க சொல்றேன் அப்படின்னு காருக்குள்ள போய் உட்காருங்க. உட்கார்ந்ததும் கௌதம் பண்ணி சொல்லு இலக்கியா என்னாச்சு? கௌதம், நீங்க கேட்டீங்கல்ல அந்த எஸ்எஸ்கே மேல ஃப்ரிட்ஜரி கேஸ் போடணும், அதுக்கு நம்மள்ட்ட ஆதாரமே இல்லைன்னு. அதுக்காக தான் ஒரு சூப்பரான ஆதாரத்தை கிரியேட் பண்ண வந்தேன். என்ன இலக்கியா சொல்ற? ஆமா கௌதம், இந்த வீடியோவை பாருங்களேன், உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இந்த முறை தான் ஃபோனில் கனெக்ட் பண்ணி எடுத்து அந்த வீடியோவை இங்கே காரில் கனெக்ட் பண்ணுறாங்க. காரில் கனெக்ட் பண்ண உடனே அந்த சின்ன டிஸ்பிளேல அந்த வீடியோ ஓடுது. அதில் நம்ம எஸ்எஸ்கே கார்த்தி நான் எதுக்காக கடத்தினேன், ஏன் கடத்தினேன், இதுக்கும் இலக்கியா கௌதமுக்கும் சம்மந்தமே இல்லை, இது எல்லாமே என்னோட திட்டம் தான், நான் தான் அவங்கள பழிவாங்கறதுக்காக இப்படி பண்ணினேன் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கேவே பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இலக்கியா. அதை பார்த்த உடனே கௌதமுக்கு செம்ம சந்தோஷம், ரேவதியும் சந்தோஷப்படுறாங்க. இலக்கியா எப்படிமா அப்படிலாம் பண்ண? அதெல்லாம் அப்படிதான் அந்த எஸ்எஸ்கேவை லைட்டா ஏற்றி விட்டு பார்த்தேன். அவன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கார்த்திகிட்ட போய் பேசுற மாதிரி என்கிட்ட நடந்த எல்லாத்தையும் அப்படியே உண்மையை ஒத்துக்கிட்டான். இந்த ஒரு ஆதாரம் போதும் கௌதம், கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கேவை நாம நம்ம வழியில சிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் இவரு எஸ்எஸ்கே பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனை கொடுத்து அவரை தூக்கி உள்ளேயே போட்டுடலாம். அதே மாதிரி கார்த்திக்கு இங்க நடந்த எல்லா உண்மையை பத்தி தெரியப்படுத்திடலாம். கார்த்திக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவரு அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே, அஞ்சலி, தாட்சாயினி, பைரவின்னு யார் சொல்றதுன்னு கேட்காம கண்டிப்பா கார்த்திக் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்க, நானு, ரேவதி அத்தை, ஜானு அத்தைன்னு சொல்லி எல்லாரும் பழைய மாதிரி நிம்மதியா சந்தோஷமா ஒரே வீட்டுல வாழலாம் கௌதம். வாங்க நம்ம போய் லாயர்ட்ட கொடுத்து உடனே அந்த ஃப்ரிட்ஜ் கேஸை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்றாங்க. இப்படி எஸ்எஸ்கே தான் வாயிலேயே கெட்டு போயிட்டாரு. ஸோ எப்படி இது வந்து எஸ்எஸ்கே தப்பிக்க போறாரு, இலக்கியா எப்படி கார்த்தியை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.